எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். நான் விதை போட்டு வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல பாருங்க, இந்த வாட்டி நான் சொல்லியிருப்பேன், தக்காளி நிறைய போன வாட்டி எல்லாம் போட்டு எடுத்திருக்கேன், இந்த வாட்டி வரவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியலன்னு. எனக்கு இந்த வாட்டி அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்களேன். எத்தனை காய் இருக்கு பாருங்க ஒவ்வொரு இதுலயும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. மேல அந்த தக்காளிய வந்து அணில் கடிச்சிருக்கு. இதுல பாரு, அணில் கடிச்சிருக்கு பாரு, மேல மேல பாரு. அது அணில் கடிச்சு அது இப்ப காய் சாப்பிட முடியலன்னோ அது அப்படியே விட்டு போயிடுச்சு. இந்த தக்காளி செடியில பாருங்க எத்தனை காய் இருக்கு பாருங்களேன். பாருங்க, இந்த வாட்டி செம காய் தாங்க. ஆனா நாட்டு தக்காளி ஒன்றும் அவ்வளவு ஒரு பெரிய காயா வரலங்க, மீடியமான சைஸு இப்படிதான் வருது. வெள்ளை பூச்சி பாருங்க, இதுல பாருங்க, 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 மேல கூட ஒரு தக்காளி இது பாருங்க. இப்ப வெள்ளை பூச்சி கூட ஆரம்பிக்குது போல. அப்படியே எடுத்து விட்டோம்னா பரவாது. இந்த குச்சில தாங்க கட்டி விட்டுருக்கேன், அப்ப கூட அது இதுவாகல. பின்னாடி எல்லாம் இது வேற தக்காளி செடிங்க, அது கூட நட்டு வச்சதுதான். இதுல எவ்வளவு இருக்கு பாருங்களேன். தக்காளி கிட்ட எடுத்துட்டேன், 12 மணிக்கு வாயா இருக்கும்போது எடுத்துட்டு போயிடுவேன். இது வந்து போய் விட்டு போனா காலையில இருக்காது, அதனால சாயந்தரம் வரும்போது பார்த்துட்டு எடுத்துட்டு போவேன். எப்படி இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இங்க மேல பின்னாடி. இந்த வாட்டி செமையான காய் தான், ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நாட்டு தக்காளி விதை தான். ஆனா என்ன ஒண்ணு, காய் பெருசாகல, ஒரு மீடியமான சைஸ்லயே இருக்கு. அதுவால வெயிட் தாழ முடியாததான் கீழே சாஞ்சி கிடக்கு. இங்க பாருங்க, இந்த கத்திரி செடி வந்து அணில் கடிச்சு எலி நோண்டி வச்சிருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதுல இப்ப காய் பாருங்க எவ்வளவு போட்டுருக்கு பாருங்க, கொத்து கொத்தா. இப்ப இதெல்லாம் இன்னைக்கு அறுவடை பண்ணலான்னு வச்சிருக்கேன். இந்த செடியில காய் வரல, இதுல மட்டும் வந்துருக்கு, இவ்வளவு இருக்கு. இன்னும் அங்க ஒரு தக்காளி செடி இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, விதை போட்டு நட்டு வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, நாட்டு தக்காளி. இங்க பாருங்க, இதுல பாருங்க எவ்வளவு தக்காளி. இங்க பாருங்க, அப்படியே ஒரு கொத்து பாருங்க. இங்க பாருங்க இவ்வளவு தக்காளி பாருங்களேன், அப்படியே செண்டு செண்டா கிடக்கு பாருங்க. நான் இந்த வாட்டி வச்சதுல தாங்க இவ்வளவு தக்காளி பிடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் அந்த காய்கறி கழிவும் அந்த எருவுன்றாங்க. அதை தவிர அந்த வேற எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பாருங்க, இங்க பாருங்க, பழுத்த பிறகு எடுக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறேங்க. ஆனா வந்து இந்த அணில் சாப்பிட்டு போயிருது, அதனால கொஞ்சம் செங்காயா இருக்கும் போதே நான் எடுத்துட்டு போயிருவேன். பாருங்க, இது வந்து போட்டு விதை போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தொட்டியில வந்ததுங்க. இந்த செடி ரெண்டுத்தையும் நடல, ஒண்ணுதான் இப்படி இருக்கு. இதுல எவ்வளவு காய் பாருங்க, நட்டே வைக்கலைங்க பாருங்க, எவ்வளவு பெருசு பாருங்க. பாருங்க, இது வந்து நான் நட்டே வைக்கல, அந்த நாத்தெல்லாம் நட்டுட்டு மிச்சம் வச்சது இந்த ஒண்ணு. சரி அப்படியே இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். இதுல எவ்வளவு காய் பிடிச்சிருக்கு பாருங்க. நான் இந்த வாட்டி தாங்க தக்காளி போட்டு எனக்கு இவ்வளவு பலன் கொடுத்துருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க, தக்காளியில இருந்து அதுல இருந்த அதுல இருந்து இதுல எடுத்து வச்சாங்க. இதுவும் இப்பதான் காய் போட ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க இப்பவே 2 தக்காளி கிடக்கு பாருங்க, 2 போட்டிருக்கு. இந்த வாட்டி நல்ல தக்காளிங்க. நான் கொஞ்ச நாள் தக்காளியே வரமாட்டேங்குதுன்னு சொன்னேன். தொட்டியில உள்ளதுங்க. இதுல வந்து ஏற்க ஒரு 10 பழம் எடுத்துட்டேன் நானு. இந்த மாதிரி வெடிச்சிருக்கு பாத்தீங்களா? இது தண்ணி அதிகமா என்னன்னு தெரியல, மழை பெஞ்சு இதெல்லாம் போச்சு பாருங்க. அதுல இங்க பாருங்க எவ்வளவு பெரிய தக்காளி. இங்க எல்லாம் ஒரு 4 தக்காளி இருந்ததுங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு வேணும்னு. இங்க பாரு, இந்த கொத்துல எத்தனை தக்காளி நிறைய இருக்கு. இந்த தக்காளி வந்து மழைக்கு ரொம்ப காத்துல போயிடுச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு பாருங்க. இந்த குச்சி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் இவங்க கழுத்து. இதுல காய் பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது மேல பாருங்க. சரியான தக்காளிங்க இந்த வாட்டிப்பா. நான் நாட்டு தக்காளி போட்டு இந்த வாட்டி தான் இவ்வளவு தக்காளி எடுத்திருக்கேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆகும். இதுல பாருங்க இவ்வளவு பெரிய தக்காளி கிடக்கு.
இந்த செடி மழையில போயிடுச்சு, அவ்வளவுதான் வராது அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு இவ்வளவு தக்காளி போட்டிருக்கு. இந்த இதுல 3 இருக்குது, 4 இருக்கு இந்த கிளையில. இங்க இதுல 2 இருக்கு. இந்த வாட்டி என்ன ஒரு இதுனா, எப்பவுமே வந்து அதிகமா பூ பூத்துச்சுன்னா அவ்வளவு பூத்து கொட்டிடுங்க. நானு மோர் தொளிப்பேன், இது பஞ்சகாவியை அடிப்பேன், மீளம் போடுவேன். அதெல்லாம் வந்து இதுவாயிரும், வேஸ்ட் ஆயிரும். பூ எல்லாம் ஒண்ணு உதிர்ந்துரும், இல்லைன்னா காய் அறுக்காம அப்படியே சூம்பி போன மாதிரி நிற்கும். எனக்கு இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, இந்த எருவோட சேர்ந்து காய்கறி கழிவும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால வந்து இது இன்னைக்கு இவ்வளவு காய் எனக்கு கொடுத்துருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.